Hi everyone, hope you all doing good. இந்த வீடியோ நான் கொஞ்சம் நாளைக்கு எடுத்தது நான் போஸ்ட் பண்ண கிடைக்கல எனக்கு. சார் இன்றைக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் தான் இதை இன்றைக்கு போஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீக் கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கு. அதனால் கொஞ்சம் நாளைக்கு இன்ஷால்ல வெளியில் போகணுன்ற ஒரு ஐடியா ஒண்டிக்கிறேன். ஒன்றும் இல்லை, கேம்பிரிட்ஜ் டவுனுக்கு தான் போக பார்க்குறேன். ஸோ என்னமான ஃபுட் ஐட்டம் என்னமான எடுத்துக்கொண்டு போனால் ஈஸின்றதுக்காக நான் பெட்டிஸ் தான் செஞ்சு வச்சு பார்க்குறேன். நான் கொஞ்சம் கூடுதலாகவே பெட்டிஸ் செய்ய பார்க்குறேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன தேவையான டைமும் செஞ்சு கொள்ளையிலுமுண்டு. நான் 5 கப் மா எடுத்துக்கிறேன் கோதுமை. 5 கப் மாவுக்கு 1/2 கப் பட்டர் எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறேன்டா சாஃப்ட் ஆகிறதுக்கு நான் பேக் பண்ண தான் பார்க்குறேன். பட்டர் டூ மச்சாக போட்டால் பெட்டிஸ் பேக் பண்ணக்குள்ளே அது ஒழுங்காக வராது. அதனால் கணக்காக தான் போடணும். ஸோ 5 கப் மா, 1/2 கப் பட்டர், 2.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள பார்க்குறேன். பெட்டிஸ் டோ ரெடி. ஸோ அது ஊறட்டும் மறுட பாட்டில். அதுங்காட்டி நான் பெட்டிஸுக்கான கறியை தான் செய்ய பார்க்குறேன். முதல்ல 4 பெரிய கிழங்கை வெட்டி நான் வேக வச்சுக்கிறேன். அது வேகங்காட்டி எனக்கு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொள்ளையிலும். எல்லாத்துக்கும் ஒரே டைமில் செஞ்சால் ஈஸியாகிக்கும். நான் பெட்டிஸு போட பார்க்குற லீக்ஸும் ஒரு வெங்காயமும் 3 பச்சை கொச்சிக்காய் எடுத்துக்கிறேன். நான் லீக்ஸ், வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் நான் 3ஐயுமே வெட்டி எடுத்துக்கொண்ட தேவையான மாதிரிக்கு. பெட்டிஸ்க்கான கறியை செய்கிறதுக்கு பேன் கொஞ்சம் சூடாகினது அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி, ஆயில் கொஞ்சம் சூடாகி வரப்போக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அதுக்கு பிறகு வேறையா வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் அதெல்லாம் சேர்க்குறேன். சேர்த்து வெங்காயத்துக்கு கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம் மாதிரி. அனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகி வரப்போக்குள்ளே நான் 2 டூனா கேன் சேர்க்குறேன். டூனா கேன் சேர்த்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மசாலா பவுடர்ஸை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். 2 டீஸ்பூன் மாதிரி உப்பு, அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சரக்குத்தூள், அதோட 3 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் கட்டாயம் சேர்க்கணும். சீரகத்தூள் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அதோட நான் வெட்டி வச்சுக்கிற லீக்ஸ் இப்போ சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். அதோட 1/2 லைம் ஜூஸ் நான் சேர்த்துக்கொள்கிறேன். லைம் ஜூஸ் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு புளி டேஸ்ட் ஒன்று மாதிரி வரும். அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கிற கிழங்க சேர்க்குறேன். அவ்வளோதான், பெட்டிஸ் கறி ரெடி. நான் பேக் பண்ண தான் பார்க்குறேன்றதுக்காக நான் பேக்கிங் ட்ரேலே பெட்டிஸை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்குறேன். அப்போ தேவையான டைமு பேக் பண்ணி எடுக்கலையும். அப்படி பேக் பண்ணுற டைமுக்கு 180 செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி பேக் பண்ணி எடுத்தால் ஓகே. அதோட நான் ஒரு 10 பெட்டிஸ் மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் பண்ண பார்க்குறேன். அப்போ எனக்கு தேவையான டைமுக்கு எடுக்கலும். ஈவினிங் டீயோடெல்லாம் நல்லா இருக்கும். நான் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்ததெல்லாம் பொதுவாக ஏர் ஃப்ரையரில் பெட்டிஸ் ஒன்று வேகிறதுக்கு ஒரு 12 நிமிஷம் மாதிரி போகிறேன். நான் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் தான் இப்படி வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தேவையான டைமு ஃபுல்லாகவே வேக வச்சு எடுக்கிற மாதிரி இன்னும் 3 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தா ஓகே. நெக்ஸ்ட் டைம் மோடி நாங்கள் வெளியில் போகிறதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்னா காரில் போயிட்டு பார்க்கிங் ரைடில் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் போனேன். ஏன்னா டவுனில் பார்க்கிங் கிடைக்கிறது நல்லவே குறவுன்றதுக்காக இப்படி செஞ்சேன்.
இது ஹொப் ஆன் ஹொப் ஆஃப் பஃப்ஸ்ன்ற இதில் எப்படின்னா இது பொதுவாக மெயினான சிட்டிகளில் இது இருக்கும். அதில் ஏறினா ஒருத்தருக்கு 27,000 மாதிரின்னு எனக்கு ஞாபகம். அதில் போனால் பொதுவாக சிட்டி ஃபுல்லாகவே சுற்றி காட்டுவாங்க. இது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து சம்மரில் போகிறதுக்கு தான். இது உதாரணத்துக்கு நாங்கள் கேம்பிரிட்ஜில் டிக்கெட் எடுத்து இப்படி போனோம்னா நாங்கள் மறுபடியும் லண்டனில் போகக்குள்ள அதை டிக்கெட் அப்படியே வச்சு கொண்டு இருந்தால் லண்டனில் போகிற டைமுக்கு நாங்கள் காட்டினோம்னா எங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அதே மாதிரி ஒரு டிக்கெட்டை வந்து 24 ஹவர்ஸுக்குள்ளுக்கு யூஸ் பண்ணலும் எத்தனை முறையும் எங்களுக்கு பேத்துட்டு வரையிலும் ஒரே டிக்கெட்டை நாங்கள் யூஸ் பண்ணி பொதுவாக எல்லாமே சுற்றி காட்டுவாங்க. கேம்பிரிட்ஜில் கிட்டத்தட்ட 19 காலேஜ் இருக்கிற அந்த காலேஜ் எல்லாமே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸ். ஸோ அதைத்தான் மெயினாகவே சுற்றி காட்டுவாங்க. அதில் என்ன இருக்கிற அதை எப்போ கட்டின எல்லாமே ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி பின்னுக்கால பெய்த்து கொண்டே இருக்கும். யார் கட்டின எப்படி கட்டினன்னு சொல்லி மெயினான ரோடுகள் கூட செல்வாங்க. எப்படி கட்டின எந்த ரீசனுக்காக அதெல்லாம் செஞ்செல்லாம் செல்வாங்க. இது ஒரு கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஒரு மெயினான மியூசியம். இது ஒவ்வொரு ஸ்டாப்பிக்கும் இதில் ஒரு கிட்டத்தட்ட 19-20 ஸ்டாப் சீக்கிரம் என் மாதிரி எனக்கு ஞாபகம். எங்களுக்கு தேவைண்டா இதிலே போய்த்து இறங்கலும். அப்போ மறுபடியும் இன்னொரு டைமில் அந்த பஸ் வரும். எவ்ரி 40 மினிட்ஸ் அந்த பஸ் சீக்கிரம். அது விளங்குற பில்டிங் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஒரு பில்டிங் தான் அது. கிட்டத்தட்ட 1.5 hour சுற்றி காட்டுவாங்க. சம்மரில் கொஞ்சம் டைம் இன்னும் கூட இருக்கும். அப்படின்றா லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஆஃபர் வைக்கிற மாதிரி 6 o'clock நினைக்கிறேன். ஆனால் வின்டரில் அதை விட நல்லாவே குறைவு. இப்போ 3 o'clock. ஆனால் இப்போ இருட்டாகியாச்சு. இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு போகிறேன் அப்படின்ற நினச்சிட்டு தான் போனேன். ஆனால் அதை பார்த்து முடியக்குள்ளே இருட்டாது நல்லாவே. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.